அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாந்தவர்களே, அல்லாஹ் 3 பேர்களின் நோன்பை ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவர்கள் நோன்பு பிடிக்காமல் இருப்பது தான் அவங்களுக்கு ஏற்றம். ஏனென்றா பிடிச்சா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஹதீஸுல் குதிஸில் வரக்கூடிய விடயம் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. முதலாவது யார்? முதலாவது கூட்டம் சாராயம் குடிக்கக்கூடியவர்கள், போதை வஸ்துக்கு அடிமையாக இருக்கக்கூடியவர்கள். இவர்கள் எவ்வளோ தான் நோன்பு பிடிச்சாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதை யார் விற்பாங்களோ, வாங்குவாங்களோ, சப்போர்ட் பண்ணுவாங்களோ, பாவிப்பாங்களோ, குடிப்பாங்களோ, இவர்கள் நோன்பு பிடிச்சா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ரெண்டாவது காதி உர் ரஹம், குடும்ப உறவுகளை பிரிந்து வாழக்கூடியவர்கள். இவர்களுடைய நோன்பையும் அல்லாஹ் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். மூணாவது அன்பார்ந்தவர்களே, ஆக்குல் வாலிதீன், பெற்றவர்களுக்கு நோவினை செய்யக்கூடியவர்கள். இப்போ நாங்கள் எத்தனையோ பிள்ளைகளை கண்ணால் பார்த்து கொண்டு இருக்கிறோம். சில பிள்ளைகள் உம்மா அப்போ கேசுகிறாங்க, அடிக்கிறாங்க, கல்படைக்கிறாங்க, கபருக்கு போன ஒரு கண்ணீர் வடிக்கிறாங்க. இந்த கண்ணீரில் எந்த பிரயோஜனம் இல்லை. சிலவங்க ஊர் முழுக்க ஜகாத்து, உம்மக்கு மருந்துக்கு சல்லி கொடுப்பதில்லை. யாரெல்லாம் பெற்றவர்களுக்கு நோவினை செய்வாங்களோ இவர்களுக்கும் இவர்களுடைய நோன்பையும் அல்லாஹ் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்போ சாராயம் குடிக்கக்கூடியவர்கள், பெற்றவர்களுக்கு நோவினை செய்யக்கூடியவர்கள், குடும்ப உறவை பிரிந்திருக்கக்கூடியவர்கள், இவங்க 3 பேர்களும் நோன்பு பிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க நோன்பு பிடிச்சா அவங்களோட நோன்பு ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான்.